இன்னைக்கு அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் பெஞ்சமின் நேதன்யாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. என்ன மெசேஜ் அப்படின்னா WTF அப்படின்னு அனுப்பிச்சிருக்காரு. எதுக்காக அனுப்பிச்சாரு? அந்த WTF அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈரான்ல கவுன்சில் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. கவுன்சில் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னா வல்லுநர்களுடைய குழு. அந்த கவுன்சில் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இன்னைக்கு ஈரானுடைய சுப்ரீம் லீடரை தேர்ந்தெடுத்திருக்கிறது. யார் அந்த சுப்ரீம் லீடர் அப்படின்னா அயதுல்லா அலி கமேனை அவர்களுடைய புதல்வன் முஜிதாபா கமேனை. இது யார் தேர்ந்தெடுத்தது அப்படின்னா ஒரு 70 நபர்கள் கொண்ட அந்த கமிட்டி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் கவுன்சில் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ். இவங்க எங்க போய் எலெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த இடத்தையும் இஸ்ரேல் குறிவைத்து தாக்கியது. ஆனால் அவர்கள் அந்த இடத்துல கோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் இந்த தேர்வை நடத்தாமல் வேறு ரகசியமான இடத்தில் நேற்று தேர்வு செய்திருக்கின்றார்கள். இது அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. அங்கே ஈரானில் அலி காமேனை அவர்களுடைய புதல்வனை ஆக்கியது அந்த மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது. அவர்தான் இனிமேல் இந்த போரை எப்படி நடத்த வேண்டும் என்பதை வழிகாட்டுவார். இதற்கு முக்கியமான காரணம் இஸ்லாமிய புரட்சி படையினர், இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கோப்ஸ் IRGC அப்படிங்கிறவங்க தான் இவரை முன்மொழிந்தவர்கள். அது கவுன்சில் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு ஒரு குழு இருந்தால் கூட இது 47 வருடங்களுக்கு பின்பு இன்றுதான் கூடியிருக்கிறது. இந்த கவுன்சில் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் 47 வருடங்களுக்கு முன்பு இதற்கு முன்னால் இருந்த சுப்ரீம் லீடரை தேர்ந்தெடுத்தது. அதற்கு பின்னால் இப்பொழுது கூடியிருக்கின்றது. இந்த நிலைமையில இன்று ஈரான், பஹ்ரைன், துருக்கி இவர்கள் மீது ஏவுகணைகளை கொண்டு தாக்கியிருக்கிறது. துருக்கி மீது நடத்திய ஏவுகணை தாக்குதலை முறியடித்து விட்டார்கள். பஹ்ரைனில் ஒரு ஆயில் ரீஃபைனரி சென்டர் தாக்கப்பட்டிருக்கிறது, அதாவது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம். அதே மாதிரி எதற்காக டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாதிரி ஒரு செய்தியை அனுப்பினார் அப்படின்னா பெஞ்சமின் நேதன்யாவிற்கு இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா டெஹ்ரானில் உள்ள ஆயில் டிப்போ எண்ணெய் சேமிப்பு கிடங்குகளை தாக்கியது. அந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னா பல மில்லியன் பேரல் ஆயில் தீப்பிடித்து அப்படியே எரிந்து ஒரே கரும்புகையாக கிளம்பி வானத்திலே பரவி மழை பெய்த பொழுது அப்படியே கருப்பாக அந்த மழை தண்ணீரே இருந்தது. இதனால் என்னன்னா அங்கே இருக்கிற ஆயில் ரிசர்வ் எல்லாமே டெப்ளீட் ஆயிரும், அதாவது ஆயில் ரிசர்வ்ஸ் எல்லாமே குறைந்துவிடும் என்ற காரணத்தினால் டொனால்ட் ட்ரம்ப் பெஞ்சமின் நேதன்யாவிடம் இதை ஏன் செய்தீர்கள் என்று கடிந்து கொண்டார். அந்த மெசேஜ் அனுப்பியது WTF. அது என்ன அப்படிங்கிறத நீங்களே கூகுளில் பார்த்துங்க. தமிழில் சொன்னப்போனால் ஏன் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான அல்பத்தனமான வேலையை செஞ்ச அப்படிங்கிறது தான் அர்த்தம். அமெரிக்காவுடைய எண்ணம் என்னென்னா இந்த வாரப்புறத்துள்ள அரசாங்கத்தை தான் நீ குறிவைக்க வேண்டுமே ஒழிய பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய இந்த எண்ணெய் கிடங்குகள் எல்லாமே தாக்கக்கூடாது, பொதுமக்கள் பயன்படுகின்ற அந்த உள்கட்டமைப்புகளை தாக்கக்கூடாது. ஏன்னா நாளைக்கு ஆட்சி மாற்றம் செய்ய போகிறப்போ பொதுமக்கள் எந்த சிரமத்திற்கும் உள்ளாகக்கூடாது அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்காவுடைய ஸ்டாண்ட், அது அவர்களுடைய கருத்து. ஆனால் பெஞ்சமின் நேதன்யாஹு எதெல்லாம் கிடைக்கின்றதோ அதையெல்லாம் தாக்குகின்ற ஒரு நிலைமையில் இருக்கின்றார்கள். அங்கே கடுமையான தாக்குதலை அங்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதே சமயத்தில் இன்றைக்கு எதிர்த்தாக்குதல் ஈரான் நடத்தியதில் ஜெருசலேம், டெல் அவீவ் பகுதிகளில் ஏவுகணைகள் தாக்கி ஒரு இஸ்ரேலி இறந்திருக்கின்றார். ஈரானுடைய செய்தி தொடர்பாளர் கத்தாம் அல் அன்பியா என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா எங்களுடைய உள்கட்டமைப்புகளை தாக்கினால் நாங்கள் மீண்டும் கடுமையாக தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஈரானுடைய ஸ்பீக்கர் சபாநாயகரும் இதை தான் சொல்லியிருக்காரு. இந்த சமயத்தில் இது போன்ற எண்ணெய் கிடங்குகள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்களை தாக்குவதன் மூலமாக என்னாகும் அப்படின்னு சொன்னால் அது ஈரான் மக்களுக்கு மட்டும் கெடுதல் கிடையாது, உலக பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேரலினுடைய விலை $100 மேலே ஏறி போயிடுச்சு. அப்படி இந்த எண்ணெய் கிடங்குகள் அளிக்கப்படுகின்ற ஒரு நிலையில் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நாடுகளும் பாதிக்கப்படும். அங்கே இருக்கிற பெட்ரோல், டீசல், அப்புறம் கேஸ் சிலிண்டர்ஸ் இவைகளுடைய விலை அதிகமாக உயரும். அப்படி விலை உயர்கின்ற காரணத்தினால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள், பொருளாதாரம் பாதிக்கப்படும், விலைவாசி உயர்வு அதிகம் வரும். இதனால் தான் அமெரிக்கா இது போன்ற எண்ணெய் கிடங்குகளை தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான எச்சரிக்கையை பெஞ்சமின் நேதன்யாஹு அவர்களுக்கு சொல்லியிருக்கின்றது. இப்போ ஈரானுடைய செக்யூரிட்டி சீஃப் யாருன்னா அலி லாரிஜானி. இவர் தான் இப்போ ஈரான் அரசாங்கத்தினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அப்படின்னு வச்சுக்கலாம். இவர் தான் இப்பொழுது இராணுவத்திற்கும் மற்றுமுள்ள இந்த இஸ்லாமிய புரட்சி படைக்கும் பல்வேறு உத்தரவுகளை வழங்கி வருகின்றார். இந்த சமயத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஃபீல்டு கமாண்டர்ஸ் அவர்கள் தன்னிச்சையாக செயல்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு. இதைத்தான் மசூத் பெசஸ்கியான் சொல்லியிருந்தார். இது மாதிரி அரபு நாடுகளை தாக்கியதற்கு நாங்கள் வருத்தப்படுகின்றோம். இது எங்களுடைய உத்தரவு இல்லாமல் தன்னிச்சையாக ஒரு சில இராணுவ அதிகாரிகள் செய்ததனால்தான் இது போன்று நடந்துவிட்டது அப்படின்னு சொன்னார். இதற்கு ஈரானில் இருக்கின்ற மற்ற அமைச்சர்கள் பலத்த எதிர்ப்பு தெரிவித்ததால் இந்த 2 நாட்களாக மசூத் பெசஸ்கியான் அமைதியாக இருக்கின்றார். ஈரான் அரசை பொறுத்தவரை என்னன்னா எங்களை தாக்கினால்
எங்களுடைய எண்ணெய் வளங்களை தாக்கினால் நாங்கள் மீண்டும் அதற்கு பதிலடியாக உங்களுடைய எண்ணெய் வளங்களையும் உங்களுடைய கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய முக்கியமான உட்கட்டமைப்புகளையும் தகர்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை எங்கு போய் முடியும் தெரியல. இன்றைக்கு ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் எங்களுடைய நண்பன், நாங்கள் எப்பொழுதும் ஈரானிற்கு உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் ஈரான் தன்னுடைய உளவு தகவல்களை ரஷ்யாவிடம் பகிர்ந்து கொள்கிறது. நேற்று அமெரிக்காவில் இறந்து போன 6 இராணுவ வீரர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தப்பட்டது. அதுக்கு பேர் டிக்னிஃபைட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு பேர். அவருடைய உடலை எடுத்து அடக்கம் செய்வதற்கு முன்னால் அதை டிக்னிஃபைட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மிகவும் ஒரு மரியாதைக்குரிய ஒரு இடத்தில் அவர்களை வைப்பது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதில் பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் மார்க் ரூபியோ, பீட் ஹெக்ஸத் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இவர்களெல்லாம் கலந்து கொண்டார்கள். அதில் அரை மணி நேரம் டொனால்ட் ட்ரம்ப் நின்று மரியாதை செலுத்தினார். அந்த டிக்னிஃபைட் டிரான்ஸ்ஃபர் நிகழ்ச்சி முடிந்த பிறகு நிருபர்களிடம் பேசிய பொழுது ஒரு கேள்வியை கேட்டாங்க. இப்போ ரஷ்யா தன்னுடைய உளவு தகவல்களை ஈரானிடம் பகிர்ந்து கொள்கிறது. குறிப்பிடபடியாக அமெரிக்க போர்க்கப்பல்கள் எங்கு செல்கின்றன, அமெரிக்காவினுடைய தளங்கள் தளவாடங்கள் எங்கெல்லாம் இருக்கிறது என்பதை பற்றி சொல்கின்றார்கள். இதற்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, அதை பற்றி நான் கவலைப்படலை, நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா உக்ரைனுக்கு ஆதரவாக நாங்கள் உளவு தகவல்களை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி கண்டுக்காமல் அவர் பதில் சொல்லிவிட்டு சென்று விட்டார். இவ்வாறு உலக நாடுகள் பல்வேறு நிலைப்பாடுகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றன. ஆனால் உண்மையிலேயே இதனால் சிரமப்படுவது யார் என்று சொன்னால் பொதுமக்கள் தான். எனவே இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும். இந்த ஏவுகணைகள், இந்த நியூக்ளியர் ஆர்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய அணு ஆயுதங்கள் இதெல்லாம் தடை செய்யப்பட வேண்டும். அப்பொழுதுதான் உலகத்திலே இந்த போர் என்ற ஒன்றே இருக்காது. இந்த போருக்காக செலவு செய்கின்ற பணத்தை மக்களுக்கு செலவு செய்தால் இந்த உலகத்தில் ஏழ்மை என்பதே இருக்காது. எல்லோரும் நன்றாக வாழ முடியும், அமைதியாக இருக்க முடியும், காழ்ப்புணர்ச்சி மறைந்துவிடும். அதுதான் உலகத் தலைவர்களுடைய உன்னதமான குறிக்கோளாக இருக்க வேண்டும்.